வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. செப்டம்பர் 5 இன்னைக்கு நிஃப்டி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் எந்தெந்த லெவல்ஸ்ல நமக்கு என்ட்ரியும் டார்கெட் இருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் செயின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனா பார்த்துட்டு இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய நியூஸ் இந்தியா அமெரிக்காக்கான ஒரு ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான இம்பேக்டாக இருந்தாலும் நமக்கு அது எங்கே வெளிப்படும் அப்படின்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்கில் வெளிப்படும். மார்க்கெட் பையிங் மொமெண்டம் இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அவுட்லைனாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக இப்போ நிஃப்டியோட 9th செப்டம்பருக்கான கான்ட்ராக்டில் எங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்காங்க ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதிகபட்சமாக அதாவது 25,000 பார்த்தீங்கன்னா 2,54,955 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஆக்சுவலாக கான்ட்ராக்ட்ஸ். ஸோ 25,000 அப்புறம் 24,900 800 850. ஸோ ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லையுமே ஒரு ஸ்ட்ராங் அக்யூமுலேஷன் இருக்கு ரெசிஸ்டன்ட் பேஸில். இதோட ஹையஸ்ட் ரெசிஸ்டண்டா 25,500 இங்கே வரைக்குமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,500 வரைக்கும் ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லையும் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அதே போல சப்போர்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது 24,700 600 24,500. ஸோ இந்த 3 லெவல். அதுக்கு அடுத்து அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000லேருந்து அப்புறம் 24,500 அப்புறம் 600 700. ஸோ 3 லெவல்லையுமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்காங்க. ஸோ ஓகே, இதெல்லாமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்றப்ப இதில் வெயிட்டேஜ் எப்படி இருக்கு, இந்த லெவலில் மார்க்கெட் டைரக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லைனா நம்ம வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். அவுட்லைன் அப்படிங்கிறது டைரக்ஷன், மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு டைரக்ஷனோட என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக டார்கெட் கிடைக்கும். என்ட்ரியில் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் என்ட்ரி தான் நம்ம பெரும்பாலும் எடுப்போம். அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட்ல மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். முன்னாடி ஆக்சுவலாக நம்ம இங்கிருந்தே சொல்லும்போது மார்க்கெட் கீழே டவுன், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை, மறுபடியும் கரெக்ஷன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா மார்க்கெட் இங்கே ஹைலேருந்து 25,150 24,400 வரைக்கும் கீழே வந்துட்டு இப்போ இங்கிருந்து மேலே போகிறதுக்கான ட்ரை பண்ணுறதுல ஒவ்வொரு ஜிக்ஸாக் மொமெண்டம் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 24,400லேருந்து 800 750 750லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 550 550லேருந்து அகைன் 25. ஸோ இப்போ 25லேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன் 24,600. ஸோ இப்போ இங்கிருந்து அகைன் போனால் 25,000 ஸோ 25,000 ஆர் பிரேக் அவுட் ஆகும்போது 25,000 to 150 இந்த லெவல். ஆனால் இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னா இந்த லெவல் இருந்து 24,400. ஸோ இங்கே இந்த ரெண்டு சினாரியோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நமக்கு மேல இருந்து கீழே இறங்கின டவுன், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், மறுபடியும் ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்படி கீழே இறங்குதா, இல்லை இந்த டவுன் இருந்து மார்க்கெட் மேலே போறதுல சின்ன சின்னதாக இப்படி ஜிக்ஸாக் மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போகுதா, இதுதான் நம்ம அடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஓகே, நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கிருந்து கீழே இறங்கின மார்க்கெட்ல இருந்து மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த லெவல் அப்படின்னா 24,540 640 அதுக்கு 440 400. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங் அக்யூமுலேட் ஆகிக்கக்கூடிய லெவல் அப்படின்றத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாமே ஸ்ட்ராங் பையர்ஸ் இருக்காங்க. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது
700, 800, 900, 25,500 வரைக்கும் மேல இருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் மூமெண்டமா ஜிக்ஸாக் வால்டிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 24,650 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் 450 550 அதுக்கப்புறம் 450. ஸோ இந்த ரெண்டு டார்கெட் வரைக்குமே அதிகபட்சம் நம்ம பிளான் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகுறது 24,800 பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் இருந்து 900 and 25,000 ரெண்டு லெவல் மட்டுமே பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு அப் சைட்ல வந்து ரெண்டு ரெசிஸ்டன்ட்டும் டவுன் சைட்ல ரெண்டு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவல்ல இந்த பிளானை நம்ம வச்சுக்கும் போது ஜிக்ஸாக் மொமெண்டமா இருந்ததுன்னா சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் ரெசிஸ்டர் டச் பண்ணிட்டு கீழே இறங்கும். ஸோ இந்த மேலே கீழே இப்படி ஏறி இறங்கக்கூடிய மொமெண்டம்ல ரெண்டு பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரேஞ்ச் பேஸ்ல. ஸோ சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகும்போது புட் ஆப்ஷன் எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகி மேலே போகுது அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். அது 24,650 இருந்து. ஸோ அதே போல ஒவ்வொரு என்ட்ரிலையும் நம்ம பிளான் பண்ணலாம். இன்ட்ராடே பேஸ்ல நமக்கு எந்தெந்த லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அப்படின்றப்ப 24,800க்கு மேல மார்க்கெட் போகாத வரைக்கும், ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான். ஸோ இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது 24,650 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ 24,650ல ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். அது பிரேக் அவுட் ஆகும்போது 550 செகண்ட் டார்கெட்டா. ஸோ இந்த ரெண்டு டார்கெட் வரைக்கும் நம்ம இப்போதைக்கு டவுன் சைட்ல வச்சிடலாம். 24,800 பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 800 and 25,000 வரைக்கும் ரெண்டு டார்கெட்டை வச்சுக்கலாம். ஆனா இதுல அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கீழே போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ல நமக்கு என்ட்ரியா பிளான் பண்றது சேஃப் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ இதுல வந்து கன்ஃபார்மா பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் வியூ எப்படி இருக்கு, இன்னைக்கு டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு, நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்ட்ராடேல எந்த லெவல்ஸ்ல நம்ம என்ட்ரி எடுத்தோம், இதெல்லாம் நமக்கு எப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம டெலிகிராம்ல ஒவ்வொரு லெவல்ஸையும் டீட்டெயில்ஸையும் அப்டேட்டா போஸ்ட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.